இப்போ ரீசெண்டாக கொல்கட்டா இஷ்யூ பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலி அந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? தூங்கவே இல்லை, அரண்டு போயிட்டேன். நானுமே நைட் டியூட்டி பார்த்துருக்கேன் டாக்டராக. தமிழ்நாட்டில் நான் சேஃபாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. என் பொண்ணுமே டாக்டர், அவள் எப்போ பார்த்தாலும் எல்லாருமே அவள் சர்ஜன். ஸோ நைட் டியூட்டி தான் பண்ணுறாங்க. சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட், கொலீக்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவ், ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. பட் இந்தியா ஃபுல்லாக அப்படி இல்லைன்னு இப்போ அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. விமனுக்கு சேஃப்டி இல்லை, இது டாக்டர்ஸ்ன்னு இல்லை, நைட் டியூட்டி பண்ணுற விமென்னு நைட்டு விமனுக்கு கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ வேலையும் பார்க்க முடியாது. இந்த கேஸில் என்னென்னா, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை குறை சொல்ல முடியாது, அந்த பொண்ணோட நடத்தையை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க இருக்க வேண்டிய இடத்துல போட வேண்டிய உடைய போட்டுட்டு வேலை, பாவம் டயர்டாக 36 hours டியூட்டி முடிச்சுட்டு தூங்க இடம் தேடி இருந்திருக்காங்க. வயிற்றுச்சலாக இருக்குது. இதுக்கு ஃபுல் சொசைட்டியும் தலையை குனிஞ்சு எல்லோரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும். இது ஆம்பளைங்க தப்பு, விமென் தப்பு, அப்படி தப்புன்னு இல்லை. ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. இது வெக்கமாக இருக்குது. இந்தியாவுக்கு தலை குனிவுது. வெளியே நாட்டில் ஃபுல்லாகவே இந்தியா பார்த்துட்ருக்காங்க, வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நம்மளை ரேப் கேபிட்டல், ரேப் சென்டர்னு பேர் வாங்குகிறோம். இது தேவையா நமக்கு? ஒரு டாக்டர்ன்றதை தாண்டி ஒரு பொண்ணை அதை எப்படி மேம் பார்க்குறீங்க? அது டாக்டர்னு இல்லை, இது எல்லா ப்ரொஃபஷனுக்குமே இதே தான். அது டாக்டர்னால் எக்ஸ்ட்ரா வைத்தறிச்சல். ஏன்னா நான் டாக்டர், எங்கள் அம்மா டாக்டர், என் குழந்தை டாக்டர், அதனால் எக்ஸ்ட்ரா வைத்தறிச்சல் இருந்தாலும் எந்த பொண்ணுக்கு நடந்தாலும் அது ஏற்றுக்கவே முடியாது. ஸோ குழந்தைங்க கூட இப்போ சேஃபாக இல்லை. இப்போ இந்த பொண்ணுக்கு அப்புறம் ஒரு நியூஸாக வருது. 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, ஜீர்ணிக்கவே முடியல. இன்ஸ்டா திறக்க பயமாக இருக்குது, பேப்பரை வாசிக்க பயமாக இருக்குது. எனக்கே தூக்கம் வர மாட்டேங்குது. அது எல்லோரும் சேர்ந்து எதானே பண்ணணும். ஒத்த ஆளா இல்லைன்னா இப்போ போலீஸ் மட்டும்தான் இது பார்க்கணும், ஜுடிஷியரி மட்டும்தான் இது பார்க்கணும், விமென் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், மென்னு தண்ணி போடக்கூடாது, இப்படிலாம் ஒருத்தரையாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது. எல்லோரும் சேர்ந்து இந்தியாவுக்காண்டி இது பண்ணணும். நம்ம பேர் கெட்டு போச்சு. இந்தியா விமென்னுக்கும் சில்ட்ரனுக்கும் சேஃப் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து பண்ணணும். ஸோ இப்போ ஒரு பையன் தப்பு பண்ணுறான்னா கூட இருக்க பசங்க அப்படி பண்ணாதடான்னு சொல்லி பழகணும். வீட்டில் இருக்க பெரியவங்க ஆம்பளை பிள்ளைன்னு என்னன்னாலும் பண்ணலான்னு சொல்லி வளர்க்க வேண்டாம். பொம்பளை பிள்ளைங்களையுமே பொறுப்பாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். சேஃப்டி கொஞ்சம் சொசைட்டி ஓவர் நைட் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ சேஃப்டிக்கு என்ன பண்ண முடியுமோ, இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பார்த்துட்டே இருக்கணும். இப்போ பயத்தோடு வாழ கற்றுக்கிட்டு இருக்கோம் லேடிஸ்.